தேவனுடைய சமாதானம் உள்ள எந்த மனுஷனும் ஞானி என்று யாக்கோபு ரொம்ப தெளிவாக 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞ்சனா இருக்கிறான். காரணம் என்னவென்றால், உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிற உள்ளத்திலே சமாதானம் இருக்காது. யார் உள்ளத்திலே மெய்யான சமாதானம் உண்டு? உங்களுடைய இப்பிரபஞ்சத்தின் கல்வியை வைத்து நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு ஞானியா அஞ்ஞானியா என்று வேத வாக்கியம் நியாய தீர்ப்பு கொடுப்பது கிடையாது. நமக்கு வேதாமத்தின் கர்த்தர் சத்ருவானால் என்ன ஆகும்? 3 காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். நாம் கர்த்தருடைய சமாதானத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அந்த 3 காரியங்கள் செய்வதற்கு அவர் நமக்கு கிருபை அளிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியங்கள் செய்ய வேண்டும், ஒரே ஒரு காரியம் செய்யக்கூடாது. நீங்கள் ஸ்வஸ்தம் அடையும்படிக்கு, உங்க உடலில சுகம் உண்டாகத்தக்கதாக. யாருக்குமே விரும்ப நான் பேசியது உங்களுக்கு தேவாவேன் ஒரு உணர்த்தினதே ஆனால் மனுஷன் அல்ல. தேவாவேன் உங்களுக்கு உணர்த்தினதே ஆனால் கன்ஃபஸ். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 - 12 வரைக்கும் தமிழ்ல மாத்திரம் வாசிக்க கேட்கலாம். Verses 1 to 12. ஜேம்ஸ், உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதன் நியாயாதிபதியாயிருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார்? Peace is the sign of wisdom of God. One who has peace of God is a wise person. One who has peace of God is a wise man. Therefore, the wise men always are friends of God and not the enemies of God. தேவனுடைய சமாதானம் உள்ள எந்த மனுஷனும் ஞானி என்று யாக்கோபு ரொம்ப தெளிவாக 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய சமாதானம் உள்ளவன் கர்த்தருடைய ஞானி. கர்த்தருடைய ஞானி கர்த்தருக்கு சிநேகிதிகளாயிருக்கிறார்களே தவிர கர்த்தருக்கு விரோதிகள் அல்ல. Therefore, 4ஆம் அதிகாரம் 4 சொல்ற வார்த்தை 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். காரணம் என்னவென்றால், உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிற உள்ளத்திலே சமாதானம் இருக்காது. யார் உள்ளத்திலே மெய்யான சமாதானம் உண்டு? கர்த்தருடைய ஞானம் உள்ள இடத்துல தான் சமாதானம் உண்டு. 3:17 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. 18. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விரைக்கப்படுகிறது. இப்படி சமாதானம் உள்ள எந்த விசுவாசியும் பரத்திலிருந்து ஞானத்தை பெற்ற விசுவாசி.
உங்களுடைய இப்பிரபஞ்சத்தின் கல்வியை வைத்து நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு ஞானியா அஞ்ஞானியா என்று வேத வாக்கியம் நியாய தீர்ப்பு கொடுப்பது கிடையாது. நீங்கள் சமாதானமா இருக்கிறீங்களா இல்லையா என்பதை வைத்து தான் நீங்கள் பரத்துக்குரிய ஞானத்தை பெற்றீர்களா இல்லையா என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம். சமாதானம் உடையவன் என்ன செய்கிறான்? Chapter 3 verses 1 and 2, 3:1-2. என் சகோதரரே, அதிக ஆக்கினியை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் கர்த்தருடைய சமாதானம் உடையவன் தன்னுடைய ஒட்டுமொத்த சரீரத்தையும் ஆண்டு கொள்ளுகிறவன். தன்னுடைய சரீரத்தின் அவயவங்களை பாவத்தை நடிப்பிக்கத்தக்கதாக ஒப்பு கொடுக்காதவன். பருத்துக்குரிய ஞானம் உள்ளவன், பருத்துக்குரிய சமாதானம் உள்ளவன், பருத்துக்குரிய சமாதானம் உள்ளவன் தன்னுடைய சரீரத்தை அடக்கி ஆண்டு கொள்ளுகிறவன். தன்னுடைய சரீரத்தை அடக்கி ஆண்டு கொள்ளுகிற எவனும் கர்த்தருடைய வார்த்தை முழுவதும் கீழ்ப்படுகிறவன். ஆபிரகாம் போல 2:23 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேதவாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். என்ன அர்த்தம்? ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தான். என்ன அர்த்தம்? ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் முழுவதும் ஆண்டு கொண்டான். என்ன அர்த்தம்? ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய சமாதானம் இருந்தது. என்ன அர்த்தம்? ஆபிரகாம் தேவனுடைய ஞானத்தை பெற்றிருந்தான். இதுதான் யாக்கோபு ரொம்ப அழகாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சமாதானம் இல்லாதவன் 4:1 சொல்ல போற காரியம் நிறைவேறும். Chapter 4 verse 1. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? இப்ப புரியுதா? உங்களுக்குள்ள கர்த்தருடைய சமாதானம் இல்லாவிட்டால் நீங்கள் மெய்யாகவே பரத்திலிருந்து ஞானத்தை பெற்றவர்கள் அல்ல. கர்த்தருடைய ஞானம் உங்களிடத்தில் இல்லாமல் போனால் உங்களிடத்தில் சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாமல் போனால் அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. யுத்தங்களும் சண்டைகளும் தான் மீதி இருக்கிறது நம்முடைய சரீரத்தில். 3:1 சரீரம் முழுதும் அடக்கி ஆண்டு கொள்ள வேண்டிய சமாதானத்தின் தேவனுடைய ஞானம் பெற்ற விசுவாசி. 4:1 வெறும் சண்டையும் யுத்தங்களும் தான் நம்முடைய பாடிலி மெம்பர்ஸ், நம்முடைய சரீரத்தை அடங்கி இருக்கிறது. வாய் 4:1 கேள்வியோட கூட தொடங்குகிறார். உங்களுக்குள்ளே சண்டைகளும் யுத்தங்களும் எங்கிருந்து வருகிறது? நாட் ஃப்ரம் above, பரத்திலிருந்து வரவில்லை. யுத்தங்களும் சண்டைகளும் உங்களுடைய சரீரத்தில் நிறைந்திருக்கத்தக்கதாக கரங்கள் ஓங்குது, கால்கள் ஓங்குது, பல்லு கடிக்கிறீங்க, கண்ணை உருட்டுறீங்க, நாவுகளை திறக்கிறீங்க சபிப்பதற்கு. ஒட்டுமொத்த சரீரத்தின் அவயவங்களும் சண்டை போட்டு யுத்தங்கள் பண்ணத்தக்கதாக முயற்சி செய்கிறீர்கள். இது எங்கிருந்து வந்தது? பரத்துக்குரிய சமாதானத்தை விளங்க செய்கிற ஞானம் அல்லாது. But it has come from other source. 4:4 எங்கிருந்து வந்தது அது? விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? யுத்தங்களும் சண்டைகளும் உங்களுக்கு அருளினது எங்கிருந்து வந்த விஷயம்? அது உலகத்திலிருந்து, from this world, not from above, பரத்திலிருந்து வந்தது அல்ல. ஆகையால் 4:1 and 2, 4:1-2. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் கொலை செய்கிறீர்கள். சண்டைகளும் யுத்தங்களும் நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் நிரம்பி இருக்கிறது. அது என்ன செய்கிறது? கொலை செய்கிறது. நியாயப்பிரமாணம் அப்படிதான் கட்டளையிட்டதா? Chapter 2 verse 11, 2:11. ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். யார் சொன்னாரு கொலை செய்யாதிருப்பாயாக என்று? பரத்திலிருந்து ஞானத்தை கொடுக்கிற பரமதேவன். கொலை செய்யாது என்று சொன்ன கர்த்தர் 4:1-2 நீங்கள் கொலை செய்கிறீர்கள். எதற்காக கொலை செய்கிறீர்கள்? வசனம் 2:3, 4:2-3. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டை யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. God repels worldly man's prayer. இப்பிரபஞ்சத்தின் மனுஷனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பது கிடையாது. நீங்கள் இச்சித்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். கர்த்தர் கொடுக்கவில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பது கிடையாது. ஏன்? நீங்கள் கேட்பது மத்தவங்களுடைய சொத்து. You are lusting and craving after somebody else's possession.
மத்தவங்களுடையதை நீ கேட்கிறபடியால் கர்த்தர் கொடுப்பது கிடையாது. இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆட்கள் எப்போதும் மத்தவங்களுக்கு தான் திருடுவார்கள். நீங்கள் நானும் கேட்க வேண்டியது தேவன் கிட்ட தேவனுடையதை கேட்க வேண்டும். மத்தவங்களுடைய பொருள்களை நீங்கள் நானும் கேட்டால் கர்த்தர் அது கொடுப்பது கிடையாது. கர்த்தர் கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன என்று சொல்லிதான் கொலை செய்ய நீங்கள் துணிகரப்படுகிறீர்கள். அப்படி கர்த்தர் கொடுக்காமல் போனாலும் நான் சண்டை போட்டு கொலை பண்ணியாவது எனக்கு தேவையானதை அடைவேன் என்று இப்பிரபஞ்சத்தின் மோகத்தினால் நிறைந்த ஒரு மனுஷனுடைய சரீரத்தின் அவயவங்களிலே நீங்கள் நானும் ஈடுபட்டால், God calls him my enemy. You are my enemy. நீ எனக்கு சத்ரு. What will happen if God of the Bible become an enemy to us? நமக்கு வேதாமத்தின் கர்த்தர் சத்ருவானால் என்ன ஆகும்? Don't stand against him. We can't overcome. நாம் அவரை மேற்கொள்ள முடியாது. Verse 12. 4:12. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். யார் வல்லவர்? ரட்சிப்பதற்கும் அவர்தான் வல்லவர், அழிப்பதற்கும் அவர்தான் வல்லவர். ஆகையால் நீங்களும் நானும் 4 நாள்ல சொல்றது போல சத்ரு என்பதான ஸ்தானத்திலே அவருக்கு விரோதமாய் நிற்க கூடாது. அவரை மேற்கொள்ள முடியாது. 4 feet as soon as possible. விட்டு விலகுங்கள். அவர்கிட்ட யுத்தம் பண்றதை விட்டு விலகுங்கள். கர்த்தர் கொடுக்காததை அடையும்படியாக தீவிரித்து வேலை செய்கிற இப்பிரபஞ்சத்தின் மோகம் நிறைந்த ஒரு மனுஷனுடைய சரீரத்தின் அவயவங்களை எப்படி அடக்கணுன்றது அவருக்கு நல்லா தெரியும். 4:5. விபச்சாரரும் விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவர்கள் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிற கர்த்தருக்கு வேணுமாகிறது நாம் அவருக்கு சிநேகிதர்களா இருக்கணும்ட்டு. ஆபிரகாம் போல நீங்கள் நானும் உலகத்திற்கு சிநேகிதர்களா இருக்க அவர் விரும்பவில்லை. உலகத்திற்கு சிநேகிதனாய் நாம் மாறினது ஆனால் கர்த்தர் நமக்கு அவருடைய ஞானத்தை கொடுக்க மாட்டார். அந்த ஞானம் சமாதானத்திலே விளங்காது. உலகத்திற்கு நீங்களும் சிநேகிதனா இருந்தால் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறார். பகைஞர்களா இருப்போம், விரோதியா இருப்போம். இன்னொரு மனுஷனாச்சு கொன்னுலாம், காயின் ஆபேலை செஞ்சது போல. பட் we can't kill God. தேவனை கொல்ல முடியாது. கிறிஸ்தவர்களை கொன்னிடலாம், கிறிஸ்துவை கொல்ல முடியாது. கிறிஸ்தவர்களை சபிக்கலாம், தேவனை சபிக்க முடியாது. ஆகையால் அவருக்கு சத்துரு என்பதான அந்த ஒரு பேட்டில் ஃபீல்டில் மாத்திரம் நிற்க வேண்டாம். டோன்ட் அவருக்கு விரோதமான ஒரு இடத்தில் இல்லை யுத்தத்திற்காக நீங்கள் போராட வேண்டாம். அங்கிருந்து தயவுசெய்து தப்பித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபத்தில் நீங்கள் நானும் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கத்தக்கதாக அவரே இரக்கம் பாராட்டுகிறார். 4:5. 4:5. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று அவரே தம்முடைய ஆவியானவரை கொடுத்து அவரை நேசிக்கத்தக்கதாக ஆவியானவர் வைராக்கியமா இருக்கிறார். புருஷன் தன் மனைவி தன்னை நேசிக்கணும்னு எதிர்பார்க்கிற அந்த வைராக்கியம் தப்பு கிடையாது. அதனால தாங்க விபசாரிகள் என்பதான அந்த மேரேஜ் கவர்னன்ட், திருமணத்தின் பரிசுத்த உடன்படிக்கை முன்வைத்து பேசுகிறார் கர்த்தர். யார் விபசாரிகள்? புருஷனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் பரபுருஷனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவள் தான். அதுதாங்க விபசாரிகளே கூப்பிடுறாரு. நீங்களும் நானும் இப்பிரபஞ்சத்தின் இச்சையின் மோகங்களுடையவர்களாக இந்த சரீரத்தின் அவயவங்களை அப்படி செயல்படுத்தக்கூடாது. பரிசுத்தம் உள்ள ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் எதற்காக கர்த்தர் அருள் இருக்கிறார்? அவருடைய விருப்பத்தை செய்யத்தக்கதாக அவர் வாஞ்சியா இருக்கிறார். ஒரு ஹஸ்பண்ட் போல, ஒரு புருஷன் போல. ஒரு புருஷன் தன் மனைவி தன்னை மாத்திரம் தான் நேசிக்கணும் அவர் சொன்னாக்கா நியாயமானது அது. That is not lust. அது இச்சை கிடையாது. Legitimate love. உண்மையான அங்கீகரிப்புக்கு ஏதுவான ஒரு எதிர்பார்ப்பு அது. ஆகையால் பரிசுத்தம் உள்ள ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் அருளி நாம் அவரை நேசிக்கத்தக்கதாக அவர் ரொம்ப ஜெல்லஸ், நாட் என்வியஸ். அவர் ரொம்ப வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். என்வியஸ் என்றால் மற்றவங்களுடையது அபகரிக்கும்படியாக போறாங்க. அதனால தான் வசனம் 2 சொல்லப்படுறது என்வியஸ், யூ ஆர் என்வியஸ், நீங்கள் பொறாமை உள்ளவராக இருக்கிறீர்கள் என்று வசனம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா வசனம் 5 வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் பரிசுத்தம் உள்ள ஆவியானவர். எதற்காக? நாம் நம்முடைய கணவராக இருக்கிற, ஹஸ்பண்டா இருக்கிற இயேசுநாதரை அன்பு கூறத்தக்கதாக, உலகத்தை அல்ல. அதனால தேவன் வசனம் 6 he calls us for peace. வசனம் 6 நம்மை யுத்தத்திற்காக கூப்பிடவில்லை,
வசனம் 6ல இருந்து கர்த்தர் நம்மை சமாதானத்துக்காக கூப்பிடுறார். எது நீங்கள் எல்லாம் நானும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள விரும்புகிறோம்? அவர்கிட்ட யுத்தம் பண்றதா, அல்லது அவர் சமாதானமாய் கிருபையா கூப்பிடும்பொழுது சமாதானத்துக்காக ஒத்துக்கொள்வதா? நீங்கள் நானும் தான் தீர்மானம் பண்ணும். அது தேவன் எப்போதும் மனுஷனிடையிலே சமாதானத்தோட இணையும்படியாக விரும்புகிறார். ஆகையால் வசனம் 6ல இருந்து கவனித்துங்கள். இங்கிருந்து தான் கொஞ்சம் இப்போ பேசின விஷயம் எல்லாமே போன வாரத்தை தியானிச்ச விஷயம்தான். வசனம் 6ல இருந்து தான் கர்த்தர் தாம் விரும்புகிற ஜனங்கள் தம்ம அண்டையிலே சமாதானமாக இருக்கணும்னு விரும்புகிறார். யுத்தம் பண்ணும்படியாக அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் நாம் மண் என்று அவருக்கு நன்றாய் தெரியும், புழுதி என்று அவர் நன்றாய் தெரியும். சிறு குழந்தைய வந்து பெற்றோர்கள் தாறுமாறு அடித்து கொள்ள மாட்டாங்க. கீழ்ப்படியாமல் போனால் அந்த குழந்தைய சமாதானத்தில் அன்பை தான் இழுக்க பார்ப்பாங்க. ஒரு 2 அடி அடிப்பாங்க. அடித்த பேருக்கு அப்படியே அடிச்சு கொள்ளுவது கிடையாது. ஒரு தகப்பன் ஒரு தாய் சிறு குழந்தையை ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாக்கா வேற ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க, தயவு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அடிச்சா செத்துரும் அது. கர்த்தர் ஆகையால் யுத்தம் பண்ணுவதற்காக அவர் நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை, அழைக்கவும் இல்லை. would like to give his wisdom. அவர் தம்முடைய ஞானத்தை கொடுத்து நம்மை சமாதானத்துக்காக அழைக்கிறார். he calls for peace. வசனம் 6ல இருந்து கவனிங்கள். 6. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தேவன் கிருபை கொடுக்க காத்திருக்கிறார். யாருக்கு? தாழ்மை உள்ளவனுக்கு. யார் தாழ்மை உள்ளவன்? 4:1. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்கள் அவயவங்கள் போர் செய்கிற இச்சைகளினாலே. எவன் தன்னுடைய சரீரத்தின் அவயவங்களை கர்த்தரோ வார்த்தைக்கு விரோதமாய் துணிகரமாய் செய்யும்படியாக இச்சையால் நிறைந்திருக்கிறான் பாருங்க, அவன் அல்ல தாழ்மை உள்ளவன். அவன் தேவனை எதிர்ப்பு தெரிவிக்கிறவனாக வசனம் 6ல சொல்லப்பட்டுச்சு இல்லையா? 6. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். யார் இங்கே பெருமை உள்ளவன்? வசனம் 12, 4:12. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அளிக்கவும் வல்லவர். யார் மாத்திரம் ரட்சிக்கவும் அளிக்கவும் வல்லமை உள்ளவர்? நம்முடைய கர்த்தர் ஒண்டிதான். ஆனால் பெருமை உள்ளவன், இப்பிரபஞ்சத்தை உடையவன், தன்னுடைய சரீரத்தை இச்சையினால் நிறைய பண்ணினவன். வசனம் 11ல செய்கிற காரியத்தை கவனிங்கள். நான் அப்புறமா வருவாங்க, சீக்கிரமா சும்மா இப்போது வாசிங்கள். 4:11. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பார். அதற்கு என்னவாவாய்? நியாயாதிபதி. யார் இந்த இடத்துல நியாயாதிபதி? உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறவன். யார் மாத்திரம் நியாயாதிபதியா இருக்க முடியும்? வசனம் 12ல கர்த்தர் ஒண்டிதான். அப்போ நீங்கள் நான் நியாயாதிபதி ஆயிட்டோம்னாக்கா அவருக்கு ஈக்குவலாக போகிறோம். இது பிசாசுடைய புத்தி. ஆதி முதற்கொண்டு பிசாசுடைய எண்ணமே வந்து அவருக்கு சமானமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. அவர் திருத்துவத்தின் 2ஆம் நபராக இருந்தும் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கினார். ஆனா இந்த இடத்துல ஆகையால் தான் 7 பிசாசங்க வர கவனிங்கள். 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? ஆனால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறவன் யாருக்கு எதிர்த்து நிக்கிறான்? தேவனுக்கு. புரியுதா? என்னவாக? ஜட்ஜ். இந்த உலகம் என்னுடையது, நான் உலகத்துக்குரியவன். நீங்கள் நானும் தேவனுடைய சமாதானத்தின் ஞானத்தை பெற வேண்டும் என்றால் 3 காரியங்கள் செய்ய வேண்டும், ஒரே ஒரு காரியம் செய்யக்கூடாது. ரொம்ப ஷார்ட்டா சிம்பிளா கொண்டு போக விரும்புகிறேன். எவ்வளவு பேருக்கு இங்க தேவனுடைய சமாதானம் ஆல்ரெடி இருக்கு? தேவனுடைய சமாதானம் இல்லாதவன் தேவனுடைய ஞானம் இல்லாதவன். தேவனுடைய ஞானம் இல்லாதவன் தன்னுடைய சரீரத்தை ஆண்டு கொள்ள தெரியாதவன். இந்த சரீரத்தை ஆண்டு கொள்ள தெரியாதவன் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறான். உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞ்சனா இருக்கிறான். நீங்கள் நானும் சமாதானமே இல்லைனாக்கா நாம வந்து கர்த்தருக்கு விரோதியா தான் இருக்கிறோம். இன்னும் இப்ப எப்படி சமாதானம்ன்றதை பத்தி கர்த்தர் அங்க சொல்றாரு. இன்னைக்கு நான் ஆயினோம். நாம திருப்ப அடுத்த வாரம் கேட்பேன். திருப்ப இப்படி உட்கார்ந்து இருக்காதீங்க. 3 காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். நாம் கர்த்தருடைய சமாதானத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் அந்த 3 காரியங்கள் செய்வதற்கு அவர் நமக்கு கிருபை அளிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
எதற்காக கர்த்தர் கிருபை கொடுத்தார்? கர்த்தர் உங்களோட கூட என்னோட கூட சேர்ந்து வேலை செய்ய விரும்புகிறார். நம்மை சமாதானப்படுத்த அவர் விரும்புகிறார். நம்மோட கூட சண்டை போட அவர் விரும்பவில்லை. கீழே சொல்ல போறத பார்த்தா யோரிஸ்ட் இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ் தான், எல்லாமே கமாண்ட் தான், கமாண்ட் ஃபார்ம்ல தான் இருக்குது. வசனம் 7 இருந்து அதான் ஷார்ட்டா சொல்ல விரும்புகிறேன். 3 காரியங்கள் செய்ய வேண்டும், ஒரே ஒரு காரியம் செய்யக்கூடாது. 1 does not, 3 doers. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. நன்றாக கவனிங்கள். கர்த்தர் இப்ப எப்படி கிருபையை தரார்ன்றது கவனிங்கள். அந்த கிருபையில நீங்கள் நானும் 3 காரியங்கள் செய்ய வேண்டும். 3 commands. God in His grace works with us in order to have His peace, not His vengeance or His hostility. அவருடைய கோபத்தையும் எரிச்சலும் நீங்கள் நாளும் பெறாதபடிக்கு அவர் தம்முடைய கிருபை கொடுத்து சமாதானத்துல நீ ஒத்து போன்றாரு. முதலாவது செய்ய வேண்டியது. Now verse 7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆகையால் ஃபர்ஸ்ட் கமாண்ட், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சப்மிட். சப்மிட் என்ற வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு கிரேக்க வார்த்தை. ஹுப்பட்டாசோ, இந்த வார்த்தை அநேக நேரத்துல பேசியிருக்கிறேன். ஹுப்பன்ற வார்த்தைக்கு வந்து அண்டர், சப்பார்டினேட். ஹுப்போட்டாசோ சப்மிட் என்பதன வார்த்தைக்கு போடப்பட்ட கிரேக்க வார்த்தை வந்து கர்த்தருக்கு நீ கீழே இருக்க வேண்டுமே தவிர கர்த்தருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. எதிர்ப்பு தெரிவிக்கிறவளை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆனா நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கு நீ அடங்க வேண்டும். என்னால முடியல, கர்த்தர் சொல்ற வார்த்தை, என்னோட கிருபை நான் உனக்கு தருகிறேன், கிருபை அதிகமா நான் உனக்கு கொடுக்கிறேன், அதிகமா தருகிறேன். நீ என்னோட கூட சமாதானத்தில வாழத்தக்கதாக உனக்கு எவ்வளவு கிருபை தேவைக்கிறதோ, பாவம் பெருகின இடத்துல கிருபையும் பெருகினது என்று பவுல் சொல்ற வண்ணமாகவே இந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையை தருகிறார். எதற்காக? அவருக்கு கீழே போக முடியாது. கீழ்ப்படியுங்கள். முதலாவது என்னோட கூட நீ சரியாயிரு. ஃபர்ஸ்ட் we must be right with God. முதலாவது தேவன்கிட்ட சரியாயிடணும். ஃபர்ஸ்ட் அது சரி செய்யறார் அவரு. எனக்கு சமாதானமே இல்லை என்று சொல்லிட்டு நீங்க மனுஷகிட்ட சண்டை போட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த சமாதானத்துக்கு ஒரு சமாதானம் கிடைக்கவோ அந்த ஒரு சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகாது. உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் உண்டாகும் என்றால் ஃபர்ஸ்ட் நீங்கள் நானும் தேவனோட கூட சமாதானத்தை பெற வேண்டும். தேவனுடைய சமாதானத்தை உடையவர்களா இருக்க வேண்டும். அதனால கர்த்தர் சொல்ற வார்த்தை, ஃபர்ஸ்ட் எனக்கு கீழ்ப்படியணும், எனக்கு அடங்கி வரணும். 8 தேவனிடத்தில் சேருங்கள். இரண்டாவது, தேவனிடத்தில் சேருங்கள். என் கிட்ட வா, என்னை பார்த்து ஓடாத. ஆதாமே நீ எங்கே என்று கூப்பிடத்தக்கதாக ஓடாத, ஓடி போய் ஒளியாத. நீ எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நிர்வாணமா இருந்தாலும் பரவாயில்ல, வியாதி நிறைந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா பாவத்தின் தோரணை உடையவனா இருந்தாலும் பரவாயில்ல, கிட்ட வா, நான் உன்னை போட்டு மிதிக்க மாட்டேன். செகண்ட் கமாண்ட், கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு? ஃபர்ஸ்ட் என்கிட்ட சரியாவு. நீ கிட்ட வந்தால் வசனம் 8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். கர்த்தர் கிரேஸ், அதிகமான கிருபையை கொடுக்குறேன்னு சொல்லப்படுது தெரியுமா? நீ கிட்ட வந்தால் நான் உன்னை விட்டு ஓட மாட்டேன், பகைக்க மாட்டேன், பரிகாசம் பண்ண மாட்டேன், நியாயம் விசாரிக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன், தண்டிக்க மாட்டேன். நீ என் கிட்ட வந்தால் நான் உன்கிட்ட வருவேன். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் இது. ஆமிஸ் இன் இஸ் கிரேஸ். அவருடைய கிருபையில் அவர் கொடுக்குற வாக்கு தத்தத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். முதல்ல நீ என்கிட்ட சமாதானம் ஆயிடணும். யுத்தம் பண்ணாத, என் கீழ்ப்படி, என் கிட்ட வா. கெட்டகுமாரன் கதை உங்களுக்கு நல்ல ஞாபகம் தானே? முதலாவது அவனுடைய இளைய மகன் பாவத்தில் விழுந்து அவன் வரான் திருப்போ. அப்பதான் பிதா ஓடுறாரு. இதுதான் ரியாலிட்டி. அதுதான் முதலாவது நாம அவர்கிட்ட போனோம், அப்போதான் அவர் நம்ம கிட்ட வருவார். ஸோ பி ரைட் வித் காட். தேவனோட கூட ஃபர்ஸ்ட் சரியாயிட்டு அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள். அவர்கிட்ட விரோதியா இருக்காத, அவருக்கு சிநேகிதனா இருந்து அவர்கிட்ட நீ சமாதானமா இரு ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாருக்கு எதிர்த்து நில்லுங்கள்? இது ரெண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் கிட்ட போக வேண்டும். அப்பொழுது அவர் நம்ம சமீபத்தில் வருகிறார். யாரை எதிர்த்து நிற்க வேண்டும்? First and foremost, demons, Satan are real.
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு பிசாசு எதிர்த்து நில்லக்கா. அப்போ பிசாசு அசுத்தாவிகள் ரியலா இருக்குது. அது ஒரு கட்டுக்கதை கிடையாது, அது ஒரு இல்யூஷனல் கிடையாது. இப்போ பிசாசுகளும் அசுத்தாவிகளும் இருக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏன்? பிசாசு உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ கர்த்தரை எதிர்த்து நின்றுட்டு இருப்ப. நியாயாதிபதி போல எதிர்த்து நின்றுட்டு இருப்ப. ஆகையால் அவனை நீங்கள் அதட்ட வேண்டும். எப்படி அதட்டணும்? எப்படி அவனுக்கு எதிர்த்து நிக்கணும்? இயேசுநாதர் பண்ணாரு பாருங்க. பேதுரு 16ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் சிலுவை பத்தி பேசும் பொழுது அதட்டுறாரு பேதுருவை, அப்பாலே போ சாத்தானே என்று. நீங்களும் நானும் எப்போதெல்லாம் கர்த்தரோடு கூட சமாதானம் இராதபடிக்கு, அவர்கிட்ட நெருங்காதபடிக்கு, அவர் அண்டையில ஜபிக்காதபடிக்கு, அவரோட வேதத்தை தியானிக்காதபடிக்கு, அவரை துதிக்காதபடிக்கு நீங்கள் நானும் மாறுறோமோ, அப்போதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், அசுத்தன் நம்முடைய சமீபத்தில் ரொம்ப கிட்ட இருக்கிறான். அவன் ரொம்ப கிட்ட இருக்கிறான். அவன் கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் புறங்கூறுதான் 11 வருகிறேன். அப்புறமா குற்றம் சாட்டுவதும் புறங்கூறுவதும் மற்றவங்களை கனவீனமா பேசுகிற விஷயத்தில் நம்ம ஈடுபட்டதே ஆனால் நமக்குள்ளே இருக்கிறான். அம்மா நம்முடைய மைண்ட் ஃபுல்லா அவன் அழகா கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறான். முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் கிட்ட வாங்க. ரெண்டாவது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நில்லு. எதிர்த்து நின்னா அவன் அச்சிட மாட்டானா? சில பேருக்கு அது எதிர்த்து நின்னாக்க அவன் நம்மள புச்சுக்க மாட்டான். என்ன புச்சுந்தாக்குறான் அவங்கள. எதிர்த்து நின்னால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கவனித்து பாருங்கள். வசனம் 7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் கிட்ட வந்தா கர்த்தர் உங்ககிட்ட வருவார். நீங்க பிசாசு எதிர்த்து தெரிவித்தால் அவன் உங்களை விட்டு நிச்சயமாய் ஓடி போவான். நடந்து போக மாட்டான், பறந்துன்னு போவான். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஏன்? கிருபையை அதிகமாய் அருள் இருக்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு. பிசாசையும் ஓட்டணும், பிசாசு கொண்டு வந்த எண்ணங்களை ஓட்டணும், பிசாசு கொடுத்த வார்த்தைகளை ஓட்டணும், பிசாசு கொடுத்த தியானங்களை ஓட்டணும், பிசாசு கொண்டு வந்த வியாதிகளை ஓட்டணும், பிசாசு கொண்டு வந்த குழப்பங்களை ஓட்டணும், பிசாசு கொண்டு வந்த சந்தேகங்களை ஓட்டணும், எல்லாத்தையும் ஓட்டணும். எதிர்த்து நில்லுங்கள். நீங்க எதிர்த்து நின்னாக்க அவன் எதிர்த்து நிக்க மாட்டான். சும்மா பின்னாடி சிங்கம் போல கர்ஜின்னு இருப்பான். அவன் நம்மள பயமுறுத்திக்கிறேன். நீங்க கர்ஜிங்கன்னு வைங்க, நீங்க தான் மெய்யான சிங்கம். அப்பதான் ஓடுவான். ஐயோ இவன் யாருன்றது உனக்கு தெரிஞ்சு போச்சுடா அப்படின்னு. சில பேர் வந்து வீட்டுல தான் கர்ஜின்னு இருக்கிறாங்க. வீட்டுல நீங்க சிங்கம் போல கர்ஜிக்கிறீங்க. சிங்கம் போல கர்ஜிக்க வேண்டியது இவனை பார்த்து. எதிர்த்து நில்ல அவனை பார்த்து. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ மோதுன்றார் அவனை பார்த்து. என்கிட்ட மோதிங்கிற நீ? பிசாச பார்த்து மோதுனா அன்பானவர்களே. எதிர்த்து நிக்க வேண்டியது ஒரே ஒரு ஆளு, இந்த அசுத்தன். அப்பொழுது நிச்சயமாய் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நிச்சயமாய் போவான். எப்போ நீங்க அவனை ஓட்டணும்? கர்த்தர்கிட்ட போயிட்டு ஓட்டணும். நீங்க கர்த்தர்கிட்ட போகாம அவன் மடியில பார்த்துக்கணும் அவனை ஓட்டினீங்கன்னாக்கா அவன் உங்களை சாப்பிடுவான். எனக்கு கீழ்ப்படியுங்கள், ஏன் கிட்ட வாங்க, அப்பொழுது நான் உன் கிட்ட வரேன். அப்போ கர்த்தர் சொல்ற வார்த்தை அவனை ஓட்டுன்றாரு, எதிர்த்து நில்லுன்றாரு. கண்டிப்பா அவன் ஓடுவான். 3வது காரியம் வசனம் 8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். ரெண்டாவது நமக்கு நாம் செய்ய வேண்டியது புரிஞ்சுதா? முதலாவது தேவனுக்கு அடுத்து செய்ய வேண்டிய காரியம் அவரோட கூட நாம் முதல் சமாதானமாக வேண்டும். அவரு கீழ்ப்படிய வேண்டும், அவர் கிட்ட போக வேண்டும். ரெண்டாவது யாருக்கு கீழ்ப்படிந்து இவ்வளவு நாள் வாழ்ந்தோமோ அவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், பிசாசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். 3வது காரியம் நம்மள நாம் சுத்தி பண்ண வேண்டிய ஒரு வேலை. இப்போது 8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். என்னது கைகளை சுத்தம் பண்றது? சாப்பிடுறதுக்கா? இங்க எதற்காக ஆண்டவர் பாவிகளே கரங்களை சுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? 4:1. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற உங்கள் அவயவங்களை தீமையான காரியங்களை செய்வதற்காக பயன்படுத்தி கொண்டு வருகிறீர்கள். உங்கள் கரங்கள் என்று சொல்வது நம்முடைய கரத்தின் கிரியைகள், நம்முடைய நடவடிக்கைகள். அவைகளை சுத்தம் பண்ணுங்கள். நீ மனம் திரும்ப வேண்டும். இங்க
வசனம் 8ல சொல்லப்படுறது வந்து மனம் திரும்புவதற்கு அடுத்த வேலை நாம் செய்ய வேண்டியது, நமக்கு நாம் செய்ய வேண்டியது, நாம் பிசாசுக்கு செய்ய வேண்டியது. அதற்கு முதலாவது நாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டியது, அவருக்கு அடங்கியிருக்க வேண்டும், அவர் கிட்டே இருக்க வேண்டும். எப்போதும் எப்போதும் அவர் கிட்ட இருங்க. அதான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பாதுகாப்பு. அவர் விட்டு தூரம் போக வேண்டாம். அப்போ பர்மனெண்டா காணாம போக வேண்டியதாயிடும். என் கிட்டவே இருண்டார் ஆண்டவர். அவர் கிட்டவே இருந்தா பிசாசு அவன் சேனையோட கூட வந்தாலும் நீங்க நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்கள் நானும் சொல்லலாம். ஆகையால் இப்போ நமக்கு செய்ய வேண்டியது மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள். நாம் பண்ண இந்த கரத்தின் கிரியைகளை அறிக்கையிட வேண்டியதா இருக்கிறது. எவ்வளவு பேர் அடிச்சோம், என்னென்ன காரியங்களை செஞ்சோம், என்னுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, எல்லாற்றையும் சுத்திகள் எனக்கு அறிக்கையிடு. அது பாவம் என்று அறிக்கையிடு, அது தப்புன்னு சொல்லு. கன்ஃபஸ் யுவர் சின். யார்கிட்ட? ஏன் கிட்டயா? வேண்டாம், ஃபாதர் கிட்டயா? தயவு செய்து போகாதீங்க அவர்கிட்ட. 16:5-16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் உங்களுடைய குற்றங்களை என்ன பண்ணுங்கள். என்ன அர்த்தம் அது? உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள் என்று சொன்னால் போயிட்டு ஊழியக்காரர்கிட்ட அறிக்கையிடுன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுடைய குற்றங்கள் இன்னொரு விசுவாசிக்கு நீங்கள் செய்ததனால் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, நான் உங்களுக்கு விரோதமாடி பேசிட்டேன், இப்படி சொல்லிட்டேன் அப்படி என்று. நாம் எந்த விசுவாசிக்கு விரோதமாக செஞ்சோம் பாருங்க, அதை நாம் அறிக்கையிட வேண்டும், நீங்கள் சொஸ்தமாகும்படி. ஏன் விசுவாசிங்க சொஸ்தமாகாமல் இருப்பதற்கு காரணமே வந்து அவர்கள் மற்றவங்களை பற்றி சொன்னது பாவம் அப்படியே இருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சிருந்து கர்த்தர்கிட்ட சொல்லி அதை அறிக்கையிட்டு சரி பண்ணிக்கொள்ள வேண்டும். மற்றவங்க விரோதமாக நீங்கள் பேசியிருந்த அது பாவம் என்று கர்த்தருடைய ஆவியை உங்களுக்குள்ள உணர்த்தினால் நீங்கள் கர்த்தர்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும். யாருக்கு விரோதமாக பேசுனீங்களோ அவங்கள்ட்டையும் நீங்கள் போய் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கு. அதை நீங்கள் அது கூட வச்சிங்கனாக்கா யூ won't be healed. சொஸ்தமாகும் அப்படின்ற வார்த்தை ரொம்ப அது கமாண்ட். அது ஆகையால் வசனம் 8:4-8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனமுள்ளவர்களே உங்களுடைய இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். 3:14. 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களா? அந்த இருதயம் வானான்றாரு. ஏனென்றால் இருமனமுள்ள இருதயத்தை கர்த்தர் அங்கீகரிப்பதே கிடையாது. 1 வசனம் 6. 1:6-7-8. ஆனாலும் எவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பான். அப்படியே ஜெபிக்கிறவன் கர்த்தர்கிட்ட ஒண்ணுமே பெற முடியாது. அதனால தான் 4 வசனம் 1, 2, 3 பார்த்தது, அவருடைய விருப்பங்கள் அவங்களுடைய இச்சைகள் கர்த்தர்கிட்ட இருந்து அனுமதி பெறாமல் கர்த்தர் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அணுகுமுறையும் செய்யவில்லை. கர்த்தர் அவங்க கிட்ட கூட நெருங்கவில்லை. அவங்களுடைய விண்ணப்பம் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எது ஒன்று கர்த்தர் காது கொடுத்து கேட்கவில்லை. கேளாதவர் போல பின் திரும்பி போனார் என்றால் இருதயம் சரியில்லை. ஆகையால் தான் வசனம் 8 சொல்ற வார்த்தை 1:8. இருமனமுள்ளவன் தன் அந்த வார்த்தை அங்க வருது பாருங்க. இருமனம் உள்ளன்ற வார்த்தை வருது பாருங்க. அதை பாயிண்ட் பண்ணிக்கங்க. எஸ், ஒன் மோர் டைம். இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அந்த இருமனம் உள்ளவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். வசனம் 1:7. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இப்போ 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். உங்கள் இருதயங்கள் என்ன பண்ணுங்கள்? சந்தேகத்தை வைக்காத, கசப்பை வைக்காத. இது நாம் நமக்கு செய்ய வேண்டியது, நாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டியது. முதலாவது கர்த்தர்கிட்ட சமாதானம் பெற்ற உடனே கர்த்தர் எல்லா கிருபையும் கொடுத்துருக்கிறார் இவ்வளோ விஷயங்கள் செய்யறதுக்கு. இது தானா நடக்காது. அதுக்கு போதுமானளுக்கு கர்த்தர் அதிகமான கிருபை கொடுத்தார் என்ற வசனம் 6 சொல்லப்படுகிறது. அவருடைய கிருபின் அடிப்படையிலே கர்த்தர்கிட்ட போயிட்டு அவருடைய சமாதானம் வாங்கிக்கின்னு எனக்கும் கர்த்தருக்கும் விரோதத்தை ஏற்படுத்துகிற அசுத்தனை ஓட்டி, அவனுடைய பழக்க வழக்கங்களை ஓட்டி, அவனுடைய எண்ணங்களை ஓட்டி, அவனுடைய சுபாவங்களை ஓட்டி, அவன் கொண்டு வந்த எல்லா உபய தந்திரங்களையும் மறுதளித்து பிறகு நாம் செஞ்ச ஒரு நடவடிக்கைகளுக்கு அடுத்த வார்த்தைகளை கர்த்தர்கிட்ட அறிக்கையிட்டு நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். வசனம் 8. எப்படி? வசனம் 9. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். நீங்கள் அழுவுங்கள். அழுவறதா? நம்மளுக்கு யாருன்னா என்ன பண்ணிட்டா நம்ம அழுகுறோம். மற்றவங்க நாம பணிந்து விசேஷமாக நாம் கர்த்தருக்கு பணிந்து குறித்து நம்மளுக்கு அழுகை வருதா? அழுங்கன்றாரு. கட்டளை. புலம்புங்க, அழுங்க.
எது குறித்து அழுவுங்க? 4:1-2. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். மற்றவனுடைய பொருளை இச்சித்தது, மற்றவனுடைய மனைவியை இச்சித்தது, மற்றவனுடைய ஆட்களை இச்சித்தது, மற்றவங்களுடையதெல்லாம் அபகரிச்சது, கொலையும் செய்து, இது நினைச்சு உனக்கு ரொம்ப சந்தோஷமா? அதனால யாக்கோபு சொல்ற வார்த்தை வசனம் 9ல, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கிடவது. இப்பிரபஞ்சத்தின் காரியத்தில் நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. 4:4 எல்லாம் சொல்லப்பட்டது. இப்பிரபஞ்சத்தின் காரியத்தில் நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, அது குறித்து நீங்கள் அழுவ வேண்டும். ஒரு பெண்ணை நிர்வாணமா பார்க்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக கூடாது, அது குறித்து நீங்கள் அழுவணும். நாம் எந்த ஒரு நிர்வாணியான காட்சியை யாருடைய பார்த்து நாம் சந்தோஷம் அடையக்கூடாது அன்பானவர்களே. உலகம் சந்தோஷப்படும், தீவிரமா காத்துட்டு இருக்க பார்க்கலாமா என்று பார்க்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லி கொண்டிருக்கேன். அந்த மாதிரி 1000 விஷயங்கள் நாம் செய்கிறோம். அப்படி பார்த்தாக்கா சந்தோஷம் பண்ணுமா? கர்த்தர் சொல்ற வார்த்தையை அழுங்கள், துக்கப்படுங்கள். இப்போ நீங்க அழுலனாக்கா, கர்த்தர் அடிக்கும் போது நீங்க அழுதாலும் அந்த அழுகைக்கு பரிகாரம் உண்டாகாது. அழுவ வேண்டிய நேரம் கர்த்தர் கிருபை கொடுத்து மனசாப்பட்டு திரும்புன்றார் தெரியுமா? அப்போதான் அழுது திரும்பிடணும். அந்த கண்ணீர் துடைக்கப்படும். அந்த கண்ணீர் கர்த்தருடைய நகைப்பாக கர்த்தர் மாற்றுவார். அடுத்து சொல்லப்படுது. ஆனா கர்த்தர் அடிக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு அழுதாலும் உங்களுடைய கண்ணீர் என்னுடைய கண்ணீர் துடைக்கப்பட முடியாது. எப்ப கர்த்தர் நம்மளை பார்த்து உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன், என் கிட்ட வா, பிசாசை துரத்து, நீ பண்ண பாவங்களை விட்டு விலகி அறிக்கையிட்டு மனசாப்பட்டு கண்ணீர் விட்டு விட்டுன்னு சொல்றாரோ, அப்ப அழுது அது விட்டுணும். ஏன்னா அதுக்கு ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப நோவு உண்டாயிருக்கிறது. அது குறித்து நீங்கள் நான் சந்தோஷப்படக்கூடாது. நாம் மற்ற சகோதரர்களுக்கு மற்ற மனிதர்களுக்கு செஞ்ச காரியம், விரோதமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் அது கர்த்தர் ரொம்ப व्यसனம் அடைந்திருக்கிறார், துக்கித்திருக்கிறார். மற்றவங்க பொருள், மற்றவங்களுடைய மனைவி, மற்றவங்களுடைய பிள்ளைகள், மற்றவங்களுடைய எதிர்க்காக திருடுகிறாய், மற்றவங்க எதிர்க்காக பகைக்கிறாய், கர்த்தர் கொடுக்காத எதற்காக வலுக்கட்டாயம் எடுத்துக்கொள்கிறாய். காயினுக்கு கர்த்தர் ரொம்ப தெளிவாய் சொல்றார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆபேல் நன்மை செய்தான். இப்ப ஆபேல் மீது பயங்கரமான எரிச்சல் அவனுக்கு. அவனுடைய காணிக்கை அங்கீகரித்து இந்த தேவன் மீது இருக்கிற கோபத்தை அவன் தேவனிடத்தில் காண்பிக்காமல் அவர் கூலியம் செய்கிற உண்மையான அந்த சேவகன் மீது இவனுக்கு அதிகமான எரிச்சல். கர்த்தர் வார்ன் பண்றாரு, மனசாப்பட்டு மனம் திரும்பு, வேண்டாம். பாவம் வாசற்படியிலே காத்து கொண்டிருக்கிறதும் இருதயமாகிய கதவை தட்டி கொண்டிருக்கிறது. இடம் கொடுக்காத இருதயத்தை சுத்த பண்ணு. கேட்கல? ஒரு குடும்பத்தை கர்த்தர் நல்லா வச்சாக்கா, உண்மையான கர்த்தருடைய சமாதானத்தையும் ஞானத்தையும் உடைய ஒரு மனுஷன் அதை பார்க்கும்போது சந்தோஷம் அடைவான். நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல புருஷன், நல்ல பசங்க, கர்த்தர் நல்லா வச்சிருக்காரு அவங்கள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கெடுக்க செய்யக்கூடாது. நீங்கள் நாம விசுவாசி அது கெடுக்காதபடிக்கு ஜெபத்திலும் ஊழியம் செய்து காப்பாற்றுவானே தவிர அந்த குடும்பத்தை நாசமாக்க மாட்டான். ஆனால் சபையில் இருந்த அப்போ இருந்த யூதர்கள், இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்வதில் ரொம்ப தீவிரித்து ஈடுபட்டார்கள். ஆகையால் அழுவ வேண்டிய சந்தர்ப்பம் இதுதான். திருப்ப நீங்கள் நானும் என்னதான் அழுதாலும் அந்த அழுகைக்கு பரிகாரம் உண்டாகாது. ஆகையால் தன் நரகத்தை தள்ளப்படியவருடைய அழுகை நிற்கப்படாது. அங்க அதுதான் இருக்கணும். கடைசியாக வசனம் 9, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. உங்களுடைய சந்தோஷம் சஞ்சலமாகும். மற்றவங்களுடைய பொருள் எடுக்கிறதுனால சந்தோஷம் இருக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு ரொம்ப வேதனை உண்டாகுது. உங்களுக்கு எனக்கு என்ன தேவைனாக்கா நாம் கேட்க வேண்டியது நம்முடைய கர்த்தரிடத்திலே. ஹல்லேலூயா. அவர் கேட்கிற யாவருக்கும் அருளுகிறதாக வசனம் 1:5 திருப்ப நாங்கள் போக டைம் இல்லை. 1:5 சொல்லப்பட்டுக்குது. மற்றவங்கள்ட்ட ஏன் கேட்குறீங்க? மற்றவங்களுக்கு ஏன் திருடுறீங்க? மற்றவங்களுக்கு எதுக்கு? நமக்கு விடுவக்கூடாது. அது கர்த்தருக்கு ரொம்ப व्यसனம். கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அது கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த பெண் பிள்ளைகள், கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஆண் பிள்ளைகள், கர்த்தர் அந்த சகோதரன் கொடுத்த மனைவி, கர்த்தர் அந்த சகோதரி கொடுத்த புருஷன், கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த பெற்றோர்கள், கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன வீடு, கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த பொருள், கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. அவங்கள பார்க்கும்போது என்ன யோசிக்கணும்? பாதபட்சம் இல்லாத கர்த்தர் எனக்கு செய்ய மாட்டாரா? அப்படி யோசித்து நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அதை விட்டு போட்டு கர்த்தர் நல்லா வச்சு இந்த குடும்பத்தை நாச பண்ண போகக்கூடாது அன்பானவர்களே. அதில் தாத்காலிகமாக அவங்க வாழ்வாங்க.
ஆனா கர்த்தர் அடிக்கிற நாள் வரும் பொழுது என்னதான் கதறி கதறி அழுதாலும் அந்த அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகாது. அவங்களுடைய மரணமே வந்து நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவான ஒரு மரணத்தின் அடையாளமாக தான் மரணத்தை கர்த்தர் கொடுப்பாரு. நோவாவும் அவங்களுடைய பிள்ளைகள் செத்ததற்கும் மழை பிரளயத்தின் நிமித்தமாக செத்து போன ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களும் செத்தாங்க, இவங்களும் செத்தாங்க. இவங்க நித்தியம் ஆவுதுதாங்களா பூமியில? இல்லை. Our death defines our destination. நாம் எங்க போகிறோம் என்பது நம்முடைய மரணம் நமக்கு அடையாளமா இருக்கிறது. கர்த்தர்கிட்ட சமாதானமாக வேண்டும். கர்த்தரையும் என்னையும் பிரிச்சு யுத்தத்தை கொண்டு வருகிற அசுத்தனை ஓட்ட வேண்டும். அவனை வைத்து நாம் செஞ்ச ஒத்துமொத்த பாவங்களுக்காக நாம் அறிக்கையிட்டு மன்னித்து கர்த்தரண்டையிலே கண்ணீர் விட்டு நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். 3 கமாண்ட், இந்த 3 காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். ஒரே ஒரு கமாண்ட், நாம் செய்யக்கூடாத ஒரு விஷயம். வசனம் 11 4:11. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். இது செய்யக்கூடாத ஒரு விஷயம். நமக்கு கர்த்தருக்கு நடந்த விஷயம், அசுத்தனுக்கும் நமக்கு உண்டான விஷயம். இப்ப நமக்கும் மற்ற விசுவாசிகளுக்கு மற்ற ஜனங்களை பத்தி இங்க யாக்கோபு ரொம்ப அருமையா பேசி கொண்டிருக்கிறார். முதல்ல கர்த்தர்கிட்ட நீங்க சமாதானம் ஆயிட்டோட ஞானத்தை வாங்கிட்டீங்கன்னாக்கா வசனம் 11ல மற்ற எல்லா ஜனங்கள்ட்டையும் நீங்க சமாதானமா இருக்கலாம். கர்த்தர்கிட்ட சமாதானம் பெறாதவன் கூட இருக்கிற மனைவி கிட்டே சமாதானமா இருக்க வாய்ப்பு இல்லை. கர்த்தர்கிட்ட சரியாயிட்டோம்னா நம்ம ஜனங்கள்கிட்ட சரியாயிடும். ரொம்ப பேர் ஜனங்கள்கிட்ட சரியாகிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாங்க. அது ஆகாது. அது ஏத்துக்கிறது இல்ல, மன்னிக்கிறது இல்ல, ஒத்துக்கிறது இல்ல, ஒத்துக்க மாட்டாங்க. என்னதுக்கு பிரச்சனை? நீ பிரச்சனை ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு நீ விரோதியா இருக்கிற 4 நாள்ல கர்த்தருக்கு பகைஜனா இருக்கிறத மாத்திட்டனாக்கா கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆட்களோட கூட நீ சமாதானமா இருக்கலாம். கர்த்தர்கிட்ட அந்த விரோதத்தை நீ நீக்க வேண்டும். முதலாவது அதை மாற்றாமல் நீ போயிட்டு ஜனங்கள்கிட்ட போயிட்டு எனக்கு விரோதியா இருக்குல்ட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டு ஏத்துக்கிறதுல அத்தையே பேசிதான் இருப்பாங்க 1000 முறை. அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சரியாக வேண்டியது உன்னுடைய தேவனிடத்தில் நீ. அவர் உனக்கு சிநேகிதன் ஆயிட்டாருனாக்கா விரோதிகளையும் கர்த்தர் நமக்கு சிநேகிதர்களா மாத்துவார். ஆகையால் 4:11 சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஒருவருக்கொருவர் இங்க சகோதரர் என்று சொன்ன உடனே அப்பா சகோதரிகள் நம்ம பேர் போடலன்னு நீங்க சந்தோஷம் அடையக்கூடாது. சகோதரிகளே, ஏவாள் பாவம் செய்திருந்தாலும் கர்த்தர் யாரை குற்றம் சாட்டினார்? ஏவாள் பாவம் செய்திருந்தாலும் கர்த்தர் யாரை குற்றம் சாட்டினார்? ஆதாமை. ஆகையால் நீங்க என்ன பேசினாலும் இவங்க தான் குற்றவாளி. ஆகையால் தான் சகோதரரே. புரியுதுங்களா? அது ஆதியிலிருந்து கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறார். 3ஆம் அதிகாரம் வசனம் 10, 11, 12 3, 10, 11, 12. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஆகையால் சகோதரரே என்று சொன்ன உடனே சகோதரிகள் இல்லை என்று சொல்ல வேண்டாம். நீங்க பண்றது எல்லாமே கர்த்தர் குற்றஞ்சாட்டுவது சகோதரர்ல தான். நீ என்ன பண்ணிருந்த? ஆதாமே எங்கேன்னு கர்த்தர் கூப்பிட்டார தவிர ஏவாளை எங்கேன்னு கர்த்தர் கர்த்தர் என்ன ஜென்டில் இருக்கிறாரு பாத்தியா? அவரை மாதிரி ஒரு ஜென்டில் பர்சன் நீங்க பார்க்க முடியாது. ஆபிரகாம் வீட்டுக்கு போயிட்டு உன் மனைவியாக சாராளை எங்கன்னு கேட்கிறாரு. ஆனா ஊழியக்காரங்க இப்ப அப்படி இல்லை. நம்முடைய கர்த்தர் மாதிரி வரமாட்டாங்க எங்குமே. 2 பேரும் அவர்தான் படைச்சாரு. இருந்தாலும் அந்த ஒரு அவருடைய ஜென்டில்னஸ் வந்து நீங்க அளவிடவே முடியாது. ஆதாமே நீ எங்க? ஏவாள் அது நீ கூப்பிடு, நீ சொல்லு, அக்கௌண்ட் எங்க என்ன ஆச்சு? சகோதரன் தான் கர்த்தர் சொன்னார தவிர சகோதரிகள் கர்த்தர் சொல்லல அப்படின்னு நீங்க ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறீங்கனாக்கா அப்புறம் ரொம்ப கஷ்டம் ஆயிடும். அப்புறம் சீக்கிரமா இங்கே வந்துடும் பூகம்பம். அதனாலதான் நான் சீக்கிரமா அதை வெளியே எடுத்து சொல்ல வேண்டியதாக. இப்போ வாசிங்க 4:11. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். அங்க ஒருவருக்கு ஒரு விரோதமாய் பேசாதீங்கிற வார்த்தை வந்து 3 முறை வருது வசனம் 11. ஏன்னா அதான் ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுறாரு இந்த இடத்துல யாக்கோபு. அத்தை நீங்க சரி பண்ணிட்டோம்னா, நம்ம சரி பண்ணிட்டோம்னா நாம் எல்லோரிடத்திலும் சமாதானமா இருக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் விரோதிகள் பிசாசு தவிர இவர் யாரும் இருக்க வாய்ப்பில்லை. வசனம் 11 ஃபுல்லா வாசிடுங்க. அந்த வார்த்தை எவ்வளவு வாட்டி வருதுன்னு கவனியுங்கள். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். அகைன்ஸ்ட், ஒருவருக்கு ஒரு விரோதமாய் பேசாமல் 1. சகோதரனுக்கு விரோதமாய் பேசி சகோதரனுக்கு விரோதமாய் 2. தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் 3. நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். இதுதான் கொஞ்சம் சொல்லி முடிச்சிடறேன். ஆல்ரைட். காட்டா லலையோ என்பதான வார்த்தை விரோத என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை போடப்பட்டிருக்குது. லலையோ ஸ்பீக், டாக். காட்டா டவுன்.
derogatory. என்ன அர்த்தம்? பாட்டம் லைன்ல கொண்டு போயிட்டு இந்த விசுவாசி, இந்த சகோதரன், இந்த சகோதரி இந்த மாதிரியான ஒரு பாவி என்று பட்டம் கட்டிட்டு அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற அளவுக்கு பேசுற பேச்சை தான் இந்த இடத்துல விரோதன்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. நீ நியாயாதிபதி ஆயிட்டாய். ஏன்? நீ தான் நியாய தீர்ப்பு கொடுத்துட்டிய. இந்த அங்கே உட்காந்துக்குது அந்த சகோதரி, அது பயங்கரமான ஆளு அப்படின்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க? காட்டாலையோ லல்லன்னு அது அழகாக பேசி விட்டீங்க. அதுக்கு வந்து நியாய தீர்ப்பு கொடுத்ததுனால அது ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா பரவாயில்ல, எல்லாருக்கிட்ட சொல்லியிருந்தால எல்லாம் அந்த சகோதரியை பார்க்கும்போது, ஓ இந்த சகோதரி இதுதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நியாய தீர்ப்பு வந்துக்குது. யார் நியாயாதிபதி? இது இந்த அம்மா. அந்த காட்டாலையோன்ற வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு, நீ தீர்ப்பு வழங்காத. நான் உங்களுக்கும் நீங்கள் எனக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. we are all liable to give an account to the Lord of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நீங்கள் நானும் கணக்கு கொடுக்க வேண்டுமே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. நான் செஞ்ச பாவத்திற்கு நீங்கள கணக்கு கேட்க வேண்டியது யாரு? உண்மையான நியாயாதிபதி 5ஆம் அதிகாரம் chapter 5 8 9. நீங்களும் நீடிய பொறுமையாயிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் வருகை சமீபமா இருக்கிறது. யார் அந்த கர்த்தர்? வசனம் 9. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். புரியுதா? இந்த நியாயாதிபதிக்கு தான் நான் வாழ்ந்த ஒட்டுமொத்த கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்ட நாள்ல இருந்து அவருக்கு விரோதமான ஏதாவது பாவம் செய்த இவருக்கு தான் நான் கணக்கு கொடுக்கணும். இவர் தான் நியாயாதிபதி. புரிஞ்சுதா? ஊழியத்தில் நான் பண்ண டேமேஜ் என்ன, மற்றவங்களை உண்டாக்குன இடரல் என்ன, என்னெல்லாம் நான் அக்கிரமம் செஞ்ச பர்சனலா எல்லா விஷயத்தையும் இந்த நியாயாதிபதிக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் அன்பானவர்களே. இதே மாதிரி தான் நீங்களும் ஒருத்தரும் யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? இந்த வாசற்படியில் காத்து கொண்டிருக்கிற இந்த வருகைக்கு சமீபம், 2வது வருகைக்கு சமீபமாக இருக்கிற இந்த பயங்கரமான அதிபதிக்கு நீங்கள் நானும் கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த நியாயாதிபதியுடைய ஸ்தானத்தை நீங்கள் நான் எடுத்துக்கலாமா? காட்டாலையே ரொம்ப டேஞ்சரஸ் ஜோன் அது. நியாய தீர்ப்புக்கான ஏதுவான விஷயங்கள் எங்களை வழங்க வேண்டாம். அதனால தான் நான் சொல்றது, ஊழியக்காரங்களை நம்பி பாவங்களை அறிக்கையிடாதீங்க, பாதையாட்ட போய் சொல்லாதீங்கன்றது. நீங்கள் நானும் பாவத்தை அறிக்கையிட வேண்டியது நம்முடைய இயேசுநாதரண்டையிலே. அவர்கிட்ட சொன்னா தான் பாவத்தை மன்னித்து கழுவி சுத்திகரித்து நம்முடைய பாவத்தை மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டார். அதனால் நீங்கள் நானும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், நியாயாதிபதி இல்லை. வாயை பொத்திக்கொள்ளணும், வாயை முடியணும். அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாங்களே, உன்னோட என்னை விட கர்த்தர் ஃபுல்லா பார்த்துருக்கிறாருமா, நீ பேசாத. கதை பேசி 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 இதெல்லாம் வந்து நீங்கள் நான் நிறுத்துக்கணும் அன்பானவர்களே. சொஸ்தமாகும்படின்ற வார்த்தை கவனிங்கள். 5:16 வாசிச்சாலே பார்த்தாங்க. நீங்கள் நான் யாரை பற்றி என்ன ஒன்று சொல்லணும்னு வைங்களேன், அந்த லேபிள் அழியாத அளவுக்கு ஆயிடுது. இட் பிகம்ஸ் ஸ்கார், தழும்பா மாறிடும். கர்த்தர் தான் அழிக்கணும். அதெல்லாம் பேசாதீங்கன்ற. உங்களுக்கு எனக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் இல்லை அன்பானவர், ஃபுல்லாக தெரியாது. எனக்கு உங்களை பற்றி ஃபுல்லாக தெரியாது. நீங்கள் நான் கர்த்தரா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு கரெக்டாக பேசுறதுக்கு எல்லாம் தெரிஞ்ச அதிபதியே சும்மாங்கிறாரு 2000 வருஷமாக. படத்திற்கு ஏறி போன நம்முடைய கர்த்தர் மௌனமா இருக்கிறார். அந்த மகா பரிசுத்தம் உள்ள தேவனே மௌனமா இருக்கும் பொழுது புழு போல இருக்கிற நீங்கள் நானும் எதற்காக இந்த மாதிரி துளுறோம்? 16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. சொஸ்தமடையும்படிக்கு உங்களுக்கு சுக வேண்டும் அன்பானவர்களே. இந்த ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிற மோசமான போலி ஊழியக்காரன்ட்ட போயிடாதீங்க. இங்க உண்மையான கர்த்தருடைய ஞானத்தை பெற்ற இந்த யாக்கோபு என்பதான மெய்யான ஊழியக்காரன் சத்தியத்தை கையில் கேளுங்கள். நீங்கள் ஸ்வஸ்தம் அடையும்படிக்கு, உங்க உடலில சுகம் உண்டாகத்தக்கதாக. யாருக்கு விரும்ப பேசியது உங்களுக்கு தேவாவேன் ஒரு உணர்த்தினதே ஆனால் மனுஷன் அல்ல. தேவாவேன் உங்களுக்கு உணர்த்தினதே ஆனால் கன்ஃபஸ் இட். இல்லை உங்க உடல இருக்கிற வியாதி உங்களை விட்டு தூரம் போக வாய்ப்பில்லை. இவ்வளோ ஈஸியாக நம்ம ஒருத்தரோட வாழ்க்கையை அழிச்சுரும் தெரியுமா? வாயில அந்த பொண்ணு சரியில்லை, இந்த பையன் சரியில்லை, உனக்கு எதுக்கு அது? எதை வச்சு சொல்கிறேன்? நான் அங்கே பார்த்தேன். உனக்கு முழு தகவல் தெரியுமா? நம்முடைய வேதாமத்தின் தேவன் சர்வஜானி. நம்ம ஏங்கிக்கிறது, உட்கார்றது, படுகிறது எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவர் கொண்டுதான் தெளிவாக தெரியும். அந்த நியாயாதிபதி தான் நியாயாதிபதியாக இருக்க வாய்ப்பு உண்டு. அவர் அந்த வேலை செய்யட்டும், நம்ம அந்த வேலை அவர் செய்ய விடுவோம். அந்த வேலையை நீங்களாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படி பேசுறீங்க? ஆகையால் 4:11 சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். அதாவது நியாய தீர்ப்பு, பாட்டம் லைன். நீ ஜட்ஜா நில்லி, இது பொண்ணு இப்படிதான்,
இந்த ஆளு இப்படிதான் அப்படி என்று நியாயம் விசாரிச்சிடாத, நியாய தீர்ப்பு கொடுத்துறாத. நீ நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஒரு ஆள் கிடையாது. நீ நியாயாதிபதி அல்ல. நீ சொல்றது நியாய பிரமாணமும் அல்ல. இல்ல வாசிங்க. சகோதரரை ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நன்றா கவனிங்கள். அதனால நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவது, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுச்சு? 2:8 நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுச்சு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிறது. இதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லிந்து. இந்த நியாயாதிபதி சொன்ன இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்களும் என்ன பண்ணோம்? அன்பு கூறுன்னு தான் சொல்லப்பட்டது தவிர குற்றஞ்சாட்டு என்று சொல்லப்படவில்லை. அன்பு கூறுவாயாக. இப்ப வாசிங்க, உங்களுக்கு புரிய 2:11 2:11. ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவன் ஆவாய். ஆல்ரைட் 4:11. சகோதரரை ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். எத்தை குற்றப்படுத்துகிறான் அவன்? நியாயப்பிரமாணத்தை. நித்திய இட்டர்னல் ஜட்ஜ், நித்திய நியாயாதிபதி கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்திய அளவுக்கு இவர் புதுசா ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. என்னது? கூட இருக்கிற சகோதர சகோதரியை குற்றப்படுத்துவது. நியாயாதிபதி கொடுத்த நியாயப்பிரமாணம் என்ன? ஒட்டுமொத்த நியாயப்பிரமாணத்தோட தாற்பயம் முன்னணி நேசிப்பது போல் உன் சகோதரனை உன் இனத்தாரை நீ நேசிப்பையாக. அதான் நியாயப்பிரமாணம். ஆனா நீ குற்றப்படுத்திட்டு அத்த நியாயப்பிரமாணமா கொண்டு வருகிற. நீங்கள் நானும் யாருக்குமே கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை அன்பானவர்களே. உங்க வாழ்க்கைக்கும் எங்க வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை நடவடிக்கைகளுக்கான கணக்கு கொடுக்க வேண்டியது சத்தியமுள்ள வேதாமத்தின் அதிபதியாக இயேசுநாதருக்கு. அந்த பயம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். அந்த ஸ்தானத்தை நீங்கள் நானும் எடுத்துடவே கூடாது. இவர் சரியில்லை, இது சரியில்லை என்று நியாய தீர்ப்பு கொடுத்து அவர்கள் மீது கோபாக்கினி நீங்கள் கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்துடாதீங்க. நம்முடைய கர்த்தர் எப்போதும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறவர், முகத்துக்கு முகமுகமாய் பேசுகிறவர், பின்னாடி பேசுகிறவர் இல்லை நம்முடைய கர்த்தர். நீங்க எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்குறீங்க? நீங்க எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்குறீங்க? போய் அந்த சகோதரன் பேசுறீங்களா? நம்முடைய இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்கிறார்? 18 அதிகாரம் மத்திய சுவிசேஷத்துல, ஒரு சகோதரனுக்கு விரோதமாய் ஏதாவது ஒரு குற்றம் செய்தால் அவன் தனிமையா இருக்கும்போது அவன்கிட்ட அவனுடைய குற்றத்தை பத்தி அவன்கிட்ட பேச. ஆனா சில பேர் வந்து அவங்கள்ட்ட போய் பேச மாட்டாங்க. போலித்தனமாக கபடத்தனமாக பின்னாடி குற்றம் படுத்துகிற ஆட்கள் இருப்பார்கள். அவர்கள் கர்த்தர் கிடந்த ஸ்வஸ்தத்தை பெற வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு ஏதாவது குற்றமா படுதா, அன்பின் அடிப்படையிலே அந்த சகோதரன்கிட்டயும் சகோதரிக்கிட்டயும் சகோதரிக்கிட்டயும் சகோதரன்கிட்ட போயிட்டு உங்களை என்னை போல நேசிக்கிறேன், உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை வர எனக்கு இஷ்டம் இல்லை, இந்த விஷயம் கேட்டேனே, இது சரியா தப்பா சொல்லுங்க அப்படின்றத நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படிதான் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். அன்பின் அடிப்படையில் அதை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. நீங்க உண்மையான விசுவாசி, உங்க கூட இருக்கிற கர்த்தருக்குள்ள இருக்கிற சகோதரி உங்களை போல நேசிக்கிறது ஆனால் தைரியமா இருந்தா அவங்க கிட்ட போயிட்டு அன்பின் அடிப்படையிலே அவங்களோட தப்பை போய் சொல்லுங்க. தைரியமா போய் சொல்லுங்க, அவங்களை நேசிக்கிறேன், உங்க அன்பு கூறுனால் தான் இதை வந்து சொல்றேன். 4:11. சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். 12 ரொம்ப முக்கியம். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நியாயப்பிரமாணத்துக்கு நியாயாதிபதி கரெக்ட் பண்ற ஆள் நீ. சரி, அதெல்லாம் பேசிட்டேன். 12. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே. ஒருத்தர் தான் இருக்க முடியும். தீர்ப்பு கொடுக்குற ஒருத்தர் தான் இருக்க முடியும். எல்லாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தர் கொண்டுதான், வேதாமத்தின் தேவன் கொண்டுதான் எல்லாரும் பத்தியும் எல்லாமே கம்ப்ளீட்டா தெரியும். அவன் கிராமத்துல இருந்தாலும் சரி, நகரத்துல இருந்தாலும் சரி, காட்டுவாசியா இருந்தாலும் சரி, நாட்டுவாசியா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல வாழ்ந்தாலும் சரி, ஒருவருடைய தகவலும் கம்ப்ளீட் டேட்டா வந்து நம்முடைய வேதாமத்தின் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. 4:12. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். அப்ப நீ என்னத்துக்கு மத்தவங்க நியாய தீர்ப்பு கொடுத்துங்கிற? நீ நியாய தீர்ப்பு கொடுத்தாலும் அழிஞ்சு போயிடறாங்களா அவங்க? இந்த மகா கர்த்தர் ஒரு நாள் நியாய தீர்ப்பு கொடுப்பார். சொன்ன உடனே என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரம செய்கைக்காரர் என்று இந்த இயேசுநாதர் நியாயாதிபதி சொல்லுவார். அப்பொழுது எல்லோரும் பிசாசுக்கும் அவருடைய சேனைக்கும் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நரகாக்கினிலே தள்ளப்படுவார்கள். அப்போ அவர் சொல்லுவார்.
அவர் சொன்னா அப்படியே ஆகும். நீங்க நான் சொன்னா அப்படி ஆயிடுதா? அவரதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்மளுக்கு ஆயிடுமோன்னு தான் பயம். அதனால தான் சும்மா இருங்கன்றேன் நானு. உங்க உடல்ல இருக்கிற வியாதி போவாது. நீங்கள் சுகத்தோட ஆரோக்கியத்தோட இருக்கணுமா? நான் ஒன்றும் அந்த பீஸை பற்றி டீட்டெயிலாக ஒரு நாள் பேசணும்னு இருந்தேன். ஆக்சுவலி ஒரு மனுஷன் நீடித்து வாழ்வதற்கு, ஒரு மனுஷன் ஆயுசு நாட்கள் கூடியிருப்பதற்கு எல்லா சயின்டிஸ்டுக்கு தெரிஞ்ச வார்த்தை பீஸ், இன்னர் பீஸ், உள்ளான சமாதானம். அது இருந்தால் தான் ஒரு மனுஷன் இந்த சரீரத்தை வெளிச்சம் போல அவன் நடத்த முடியும் என்று எல்லா மதத்திலும் எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பில்லை. அது கிடைக்கிறது வேதாமத்தின் கர்த்தர்கிட்ட தான். அதனால தான் சொல்லுகிறேன், உங்கள் சமாதானத்தை நீங்கள் எழுந்து உங்கள் சரீரத்தை நோயை கொண்டு வந்து மற்றவங்களை குற்றஞ்சாட்டி நீங்கள் உங்களுடைய ஆயுசு நாட்களை கெடுத்துவதை பார்க்கிலும் கர்த்தரோடு கூட நெருங்கி இருந்து கர்த்தருக்கு ஏதாவது பாவம் செய்தால் அவர்கிட்ட அறிக்கையிட்டு யாரை பற்றியும் நம் குற்றப்படுத்தாமல் நியாய விசாரிக்காமல் உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் கர்த்தருக்குள்ள காத்துக்கொண்டால் உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்து போகும். அடிப்படையான காரணம் பீஸ், கர்த்தருடைய சமாதானம். அந்த சமாதானம் அடைவதற்காக தான் கர்த்தர் இரட்டிப்பான கிருபையை தருகிறார். ஆகையால் கர்த்தர்கிட்ட நெருங்கிருங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் செஞ்ச நடவடிக்கைகளை அறிக்கையிட்டு அழுது புலம்பி அதை கர்த்தருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மற்ற சகோதரர்கள் அது யாராக இருந்தாலும் அவங்க இப்படிதான் என்று குற்றம் படுத்திடக்கூடாது. அவங்க செய்கிற பாவமான காரியங்கள் நம்மை அண்டாதபடிக்கு நம்ம அவங்கள்ட்ட தூரமாக இருக்கணும். அதான் வேதவாக்கியம் சொல்லியிருக்கிறது. அவங்க செய்கிற பாவத்தை நீங்கள் நானும் முழு தகவலோடு கூட பார்க்காத பட்சத்தில் அந்த பாவி இவத்தான் என்று நாம் நியாய தீர்ப்பு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அதே பாவம் நாம செஞ்சிருப்போம் பழைய காலத்தில். எப்போனா அந்த நியாய தீர்ப்பு வேணாம் பண்ணுவார்ல, அதை நாம் நிறுத்த வேண்டும். நிறுத்தினால் சுகம் உங்களை விட்டு ரொம்ப தூரமா இல்லை, உங்களுக்கு ஆரோக்கியம் உங்கள்கிட்டே இருக்குது. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். இது மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா கர்த்தர் பொய்யுறாத கர்த்தர் சொல்ற வார்த்தை 4:10 ஒன் லாஸ்ட் டைம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்புறம் அவங்க என்ன பண்றாரு? உயர்த்துவார். ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் இது செய்யற ஒரு விஷயம் அன்பானவர்களே, உயர்த்துவார். எங்க ஆண்டவர் உயர்த்துறீர்? எங்க உயர்த்துறீர் ஆண்டவரே? ஆபிரகாம் எனக்கு சிநேகிதன் என்னப்பட்டது போல உன்னையும் என்னையும் என்னதான் பிசாசுடைய காரியம் செஞ்சு எனக்கு விரோதியா இருந்தாலும் கர்த்தர் எந்த இடத்துல உயர்த்துறாருன்னா, நீ என்னுடைய சிநேகிதன். நிச்சயமா உயர்த்துவார். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை மகிமை நிறைந்தவரே, மகா பரிசுத்த ஸ்தலமாதுவே, மகிமை நிறைந்தவரே, மகா பரிசுத்த ஸ்தலமாதுவே, என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்ந்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்ந்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் தேவாதி தேவனே வாசம்
வாசம் செய்